இன்னைக்கான டாப் சம்பவங்கள் என்னென்னு பார்ப்போமா? அதுல ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் விஜய் சார அவதூறா பேசுனதுக்காக விளாத்திக்குளம் டிஎம்கே எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மானகட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை இப்படி அனுப்பி விடுவானா? பூட்டி பாரு சட்டமன்றத்தை. அவரை பார்க்க போன அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களையும் போலீஸ் வந்து அவரை பார்க்கறதுக்கு அலோ பண்ணல. அதனால அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டதுனால அவரையும் அரெஸ்ட் பண்ண போனாங்க. அவரு மயக்க வருது அப்படின்னு சொன்னதுனால அவர் அரெஸ்ட் பண்ணாம விட்டுட்டாங்க. செகண்ட், கைது செய்யப்பட்ட விளாத்திக்குளம் டிஎம்கே எம்எல்ஏ அவர்களை வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் சிறையில அடைக்க சொல்லி தூத்துக்குடி மாவட்ட குற்றவியல் நீதிமன்ற நடுவர் உத்தரவு போட்டிருக்காங்க. தேர்டு, சென்னை எழும்பூர் சேத்துப்பட்டுல இருக்கிற திடக்கழிவு மேலாண்மை நிலையத்துக்கு முதலமைச்சர் விஜய் சார் திடீர்னு ஆய்வுக்கு போயிருக்காரு. அங்க இயற்கை எரிவாயு தயாரிக்கும் நிறுவனத்தோட செயல்பாடுகளை ஆய்வு பண்ணியிருக்காரு. ஃபோர்த்து, பெரம்பூர் தொகுதிக்காக உருவாக்கப்பட்ட ஆன்லைன் குறைதீர் இணையதளத்துல பதிவான புகார்கள் தொடர்பான தகவல்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல 250க்கும் மேற்பட்ட புகார்கள் பெரம்பூர் தொகுதிக்கு வெளியில இருக்கிற வேற பகுதியில இருந்து வந்திருக்கு. அத அந்தந்த துறைகளுக்கு அனுப்பி அதுக்கான வழிகாட்டுதல்களையும் சொல்லியிருக்காங்க. பெரம்பூர் தொகுதியை சேர்ந்த புகார்களுக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்கப்பட்டு அதுக்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த், ஜனநாயகன் மூவி ரிலீஸ்க்கு முன்னாடியே ஆன்லைன் புக்கிங்ல இந்தியால மட்டும் 10 கோடி ரூபாய் வசூல் பண்ணி சாதனை பண்ணிருக்கு.